வணக்கம். ரொம்ப சுவாரஸ்யமான சில தகவல்களை அலச போற இந்த தொகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ ஒரு அழகான காலை பொழுத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். லேசான சூரிய வெளிச்சம், ரொம்ப அமைதியான சூழல். அந்த நேரத்துல உங்க கையில ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீர், அதிலிருந்து மெதுவா ஆவி பறக்குது. அதை மெதுவா பருகி உங்க நாளை தொடங்குறது எவ்வளவு இதமா இருக்கும் இல்லையா? சரி, வாங்க விஷயத்துக்கு போவோம். இந்த ஒரு சின்ன காலை பழக்கம் உங்க நாளையும் முக்கியமா உங்க உடம்பையும் எப்படி முழுமையா மாத்த போகுதுங்கிறத பத்தின தரவுகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் தண்ணி தானே அப்படின்னு நாம ரொம்ப சாதாரணமா நினைச்சிடுறோம். ஆனா எப்பவாவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? தூங்கி எழுந்த உடனே முதல் விஷயமா ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிக்கும்போது உங்க உடம்புல நிஜமாவே என்ன நடக்குது? வெறும் தாகத்தை தணிக்கிறத தாண்டி உள்ள என்னென்ன மாயங்கள் எல்லாம் நிகழுது? வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நாம தூங்கி முழிக்கும் போது பாத்தீங்கன்னா பல மணி நேரமா நம்ம உடம்புக்கு தண்ணியே கிடைச்சிருக்காது. இதனால நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகி, அதாவது நீர்ச்சத்தே இல்லாம ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ணுவோம். ஆனா காலையில எழுந்ததும் இந்த வெந்நீர் குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அந்த சோர்வுல இருந்து உடனே வெளியே வந்து நாள் முழுவதுக்கும் தேவையான ஒரு சூப்பர் எனர்ஜியோட இருப்பாங்கன்னு இந்த தரவுகள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. பகுதி 1, ஒரு எளிய காலை பழக்கம். அந்த வெதுவெதுப்பான தண்ணி தொண்டைக்குள்ள இறங்கும்போது கிடைக்கிற அந்த உணர்வு நிஜமாவே அது அருமைங்க. குறிப்பா ஒரு மழை காலத்துல இதை குடிக்கும்போது தொண்டைக்கு அவ்வளோ ஒரு இதமான சூதிங் எஃபெக்ட் கிடைக்கும். சளி, இருமல், மூக்கடைப்பு இல்லைனா தொண்டையில கரகரப்பு இருக்கிற நேரங்கள்ல இந்த வெந்நீர் உடனே ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும்னு ஆய்வுகள் சொல்லுது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம். நாம சாப்பிடுற உணவை எனர்ஜியா மாத்துற நம்ம உடம்போட உள் செயல்முறை தான் இது. தூக்க கலக்கத்துல இருக்கிற உங்க உடம்ப இந்த வெந்நீர் டக்குன்னு ஒரு ஆக்டிவ் மோடுக்கு மாத்துது. உங்க மெட்டபாலிசம் சுறுசுறுப்பாகும்போது அது மறைமுகமா உங்க உடம்புல இருக்கிற கேலரிகளை எரிக்கவும் ஒரு சூப்பர் சப்போர்ட்டா இருக்கு. அந்த தண்ணி உடம்புக்குள்ள போக போக அது என்னென்ன நன்மைகளை உருவாக்குதுன்னு நாம் அப்படியே வரிசையா பார்க்கலாம். தொண்டைக்கு இதம் தர்றது மட்டும் இல்லாம வயிறு அப்புறம் குடல் பகுதிக்கு போகும்போது செரிமானத்தை தூண்டி கேஸ் பிரச்சனை, வயிறு உப்புசத்தை குறைக்குது. அதே போல உங்க சருமத்தோட வறட்சியை நீக்கி நல்ல நீர்ச்சத்தையும் ஒரு ஃப்ரெஷ்ஷான பொலிவையும் இது கொடுக்குது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செரிமானம் அப்புறம் குடல் இயக்கம். நைட் முழுக்க உடம்பு நீர்ச்சத்தை இழந்திருக்கிறதால காலையில சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரலாம். ஆனா காலையில வெந்நீர் குடிக்கிறது இந்த குடல் இயக்கத்தை ரொம்ப ஸ்மூத் ஆக்கிடுது. சோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த தீர்வா அமையுது. இப்போ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். வெதுவெதுப்பான தண்ணி உங்க உடம்பெல்லாம் ஒரு ஒளிரும் துகள்கள் மாதிரி பரவிச் செல்றத. ஆமாங்க, இது உங்க உடம்புல ரத்த ஓட்டத்தை ரொம்ப சிறப்பா மேம்படுத்துது. ரத்த ஓட்டம் சீராகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க சருமம் ஒளிர தொடங்குது. ஒட்டுமொத்த உடம்பும் ரொம்ப ரிலாக்ஸாவும் எனர்ஜெட்டிக்காவும் மாறிடும். பகுதி 2, செரிமானத்தை தாண்டிய நன்மைகள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வெந்நீர் குடிச்ச உடனே உடம்புல இருக்கிற கொழுப்பு மாயமா கரைஞ்சிடும்னு. ஆனா அது அப்படி கிடையாது. உடல் எடையை கண்ட்ரோல்ல வச்சுக்க இது வேற மாதிரி உதவுது. எப்படின்னு கேக்குறீங்களா? காலையில வெந்நீர் குடிக்கும்போது அது வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்குது. இதனால பசியின் காரணமா நாம தேவையில்லாம அதிகமா சாப்பிடுறது தடுக்கப்படுது. உங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு இது ஒரு பெரிய பிளஸ். நாம வெறும் வெந்நீரை மட்டும்தான் குடிக்கணுமா அப்படின்னா அது அவசியம் இல்ல. உங்க டேஸ்ட்டுக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஏத்த மாதிரி கொஞ்சம் எலுமிச்சை சாறு, தூய்மையான தேன், கொஞ்சமா இஞ்சி இல்லனா சீரகத்தை இந்த வெந்நீரோட கலந்து குடிக்கலாம். இது உங்க காலை பொழுதை இன்னும் ஆரோக்கியமாவும் ரொம்ப சுவையாவும் மாத்திடும். பகுதி 3, சரியாக குடிக்கும் முறை. சரி, இத சரியா செய்யறதுக்கான 2 முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதலாவது, தண்ணி ரொம்ப கொதிக்க கூடாது. தொண்டைக்கு இதமா லேசான வெதுவெதுப்பான சூட்ல மட்டும்தான் இருக்கணும். ரெண்டாவது விஷயம், காலையில எழுந்ததும் காஃபி, டீ குடிக்கிறத தவிர்த்துட்டு வெறும் வயித்துல இதை குடிக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த நம்பரை நல்லா உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. 1. ஆமாங்க, ஆரம்பத்திலேயே 4-5 கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக்க வேண்டாம். ஒரே ஒரு கிளாஸ். அந்த ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில தொடங்குறது தான் ரொம்ப ஈஸியான சரியான ஆரம்பம். பகுதி 4, சில யதார்த்த உண்மைகள். இதுல ஒரு சின்ன எச்சரிக்கையும் இருக்கு. உங்களுக்கு வயித்துல அல்சர் பிரச்சனையோ இல்ல நெஞ்செரிச்சலை உருவாக்குற ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பிரச்சனையோ இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு மருத்துவ தரவுகள் சொல்லுது. சூடான தண்ணி இந்த பிரச்சனைகளை சிலருக்கு தூண்டிவிட வாய்ப்பு இருக்கு. அதனால தண்ணியோட சூடு ரொம்ப ரொம்ப லேசா இருக்கிறத கண்டிப்பா உறுதி செஞ்சுக்கோங்க. இதை நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். வெந்நீர் குடிக்கிறதுங்கிறது எந்த ஒரு மாயாஜால மருந்தோ இல்ல ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திர மேஜிக்கோ கிடையாது. இது உங்க ஆரோக்கிய பயணத்தோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். முழுமையான மாற்றத்துக்கு டெய்லி நல்ல தூக்கம், ஆரோக்கியமான சாப்பாடு, அப்புறம் ரெகுலரான உடற்பயிற்சி, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முழு தரவுகளோட கருத்தையும் நான் சுருக்கமா சொல்லணும்னா,
இது ஒரு சின்ன தினசரி பழக்கம்தான். ஆனா இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்க உடம்பு ரொம்ப லேசாவும் அந்த நாள் முழுவதுக்கும் தேவையான புத்துணர்ச்சியோட இருக்கிறதையும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நிஜமாவே இது நீண்டகால ஆரோக்கியத்துக்கான ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட். நாம நிறைய விஷயங்களை இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இப்போ உங்களுக்கான நேரம். தினமும் காலையில வெறும் 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணி. பார்க்க ரொம்ப சின்ன சிம்பிளான பழக்கம்தான். ஆனா நாளை காலை உங்க உடம்ப சரியான முறையில ஆரோக்கியமா தட்டி எடுப்ப நீங்க ரெடியா இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.